ஹரே கிருஷ்ணா. பரமஜெய. ஹரே கிருஷ்ணா. குரு சேவை பற்றி ஆச்சாரியார் சில பக்தி பிரமோத் புரி கோஸ்வாமி மகாராஜ் அவங்களுடைய ஒரு கட்டுரை. ஜீவர்கள் மேலே கருணை காட்டுறதுக்காக பகவான் குரு வடிவத்தில் வர்றார். குருவுடைய தாமரை பாதங்களுக்கு தொண்டு செய்யாமல் ஒருத்தர் பகவானுடைய கருணையை பெற முடியாது. குரு தொண்டோடைய இரண்டாவது லாபம் எதுன்னா, அவங்க செய்கிற பக்தி தொண்டுக்கு இடைஞ்சலாக இருக்கிற எல்லா விதமான அனர்த்தங்களையும் ஜெயிக்கிறது. இது இரண்டாவது லாபம். நேரடி பிரதிநிதி குரு இதனால் கட்டுண்ட ஜீவர்களுடைய அஞ்ஞான இருளை போக்கி தெய்வீக ஒளியை குரு இதயத்துக்குள்ளே ஏற்படுத்துகிறார். ஆன்மீக குருவை ஒரு சாதாரண மனுஷனை போல பார்க்கறது, நினைக்கிறது, இப்படிப்பட்டவங்க 9 விதமான பக்தி தொண்டில் எதை செய்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டத்தில் இருக்குது 15:26. தெய்வீக ஞானத்தை தரக்கூடிய ஆன்மீக குருவை பகவானுக்கு சமமாகவே கருதணும். அவரை சாதாரண மனிதரை போல நினச்சா அவங்க மாயையோட வழி நடத்தலால் தொடர்ந்து தோல்விகளை சந்திப்பாங்க. அவங்களுடைய வேத அறிவு, ஞானம், ஆத்ம போதனை எல்லாமே யானையோடைய குளியலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சுலோகம். எல்லா வேதங்களும், எல்லா சாதுக்களும் ஆன்மீக குருவை பகவானுடைய ஒரு பகுதியாகவே சொல்லுது. இதில் கற்பனைங்கிற பேச்சே இல்லை. வழிபாட்டுக்குள்ள பகவான் தன்னைத்தானே தனது சேவகனாக, அதாவது ஒரு ஆன்மீக குருவாக தோற்றுவித்து கொண்டு நமக்குள்ள வர்றார். இப்படித்தான் வேத பதம். ஆன்மீக குருவுடைய தாய் தந்தையர், குடும்ப அங்கத்தினர்கள், பக்கத்து வீட்டார், இவங்க வேணா அவரை சாதாரணமாக உறவு ரீதியில் அப்படி கருதிட்டு போகலாம். ஆனால் ஒரு சீடன் அப்படி நினைக்கவே கூடாது. பகவான் ஒரு இடத்துல சொல்றார், இந்த பௌதிக உலகத்தில் குரு மூலமாக என்னுடைய போதனைகளை பின்பற்றி வர்ண ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த லோகத்தில் தந்தை தான் முதல் குரு. அடுத்து காயத்ரி உபதேசம் பண்ணுறவர் 2வது குரு. ஆன்மீக போதனைகளை தந்து மந்திர தீட்சை கொடுக்கிறவர் 3வது குரு. இதில் தீட்சை குருங்கிற ஆன்மீக குரு தான் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளவர். இவருடைய கருணையால் தான் ஜீவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைகிற அதிர்ஷ்டத்தை பெற முடியும். ஆன்மீக குருவுக்கு தொண்டு செய்யும் முக்கியத்துவத்தை உணர்த்த தான் பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பன் சுதாமாவோட குருகுல வாசம் செய்து பல லீலைகளை செய்திருக்கிறார். பகவான் சைத்தன்ய மகாபிரபு கூட குருவுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உதாரணமாக காட்டியிருக்கிறார். நம்முடைய மனசு, புத்தி, பேச்சு, வாழ்க்கை மூலமாக நாம் ஆன்மீக குருவுக்கு தொண்டு செய்யணும். சேவையின் மூலமாக தான் மகிழ்ச்சி பெற முடியும். அந்த சேவையில் உள்நோக்கம் அல்லது சுயநலம் இருந்தால் அந்த சேவை வெறும் நடிப்பாக மாறிடும். தீட்சைக்கு பிறகு பகவானுடைய தொண்டில் முழு மூச்சாக இருக்கிற பக்தரை பகவான் ரொம்ப பிரியமாக வச்சுக்கிறார். அந்த பக்தருடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகமானதாக மாறிடுது. அடுத்து நிரந்தரமாக பகவானுக்கு மட்டும் சேவை செய்கிற அதிர்ஷ்டத்தை அந்த சரீரம் பெறுது, அந்த பக்தர் பெறுறார். சைத்தன்ய சரிதாமிர்தம்
அதில் மகாஜனங்களுடைய கூற்றுப்படி குருக்கிட்ட சரணடைவதற்கு ஏற்ப பகவான்கிட்ட சேவை கிடைக்கும். குரு சேவையை விட்டுட்டு தன்னிச்சையாக இருக்கிறவன் சீடன் சொல்லப்பட்டா கூட அவன் பெயரளவு சீடன் தான். அவனுடைய ஆன்மீக வாழ்வு ஆன்மீக தளத்தில் இல்லை, சொந்த விவகாரம் ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஜட உலகத்தில் அப்படி யாரும் எதுவும் சாதிக்கவோ ஆதிக்கம் பண்ணவோ முடியாது. ஆனால் மாயையினால் ஜீவனுக்கு தான் ஒரு எஜமான் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த மாயைங்கிறது எதையுமே தப்பாகவே காட்டும். நாம் கடலை பார்த்தோம், கடல் பார்த்தோன்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம பார்க்குறது அலைகளைத்தான். சீடர்கள் தன்னார்வத்தோட குருவின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய முயற்சிக்கணும். இதில் சீடனுக்கு தான் உன்னதமான லாபம். இறைவனுக்கு செய்யும் சேவை செய்கிற தகுதியை சீடனுக்குள்ள வளர்க்கிறவர் தான் குரு. அதனால் சேவையுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.